ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். 2026ல வெளியான படங்கள்லயே ஐயோ அம்மம்மானே பார்த்து பயந்து நடுங்கிய படங்கள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈவில் டெட் பர்ன். இந்த பாருங்க, ஒன்லைன சொல்லி நேரத்தெல்லாம் வீணடிக்க விரும்பல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோவோட தாத்தாவோட வாய்ஸ் கேக்குது. அதாவது புராண கதைகள்ல சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை. மரண உலகத்துல மாட்டி இருக்கக்கூடிய சாத்தான்களை கட்டவிழ்த்து விடுறதுக்காக 4 மந்திர எழுத்துக்கள் இந்த உலகத்துல மறைஞ்சிருக்கு. அதை நாங்க கண்டுபிடிச்சோம். கூடவே அதை எக்காரணத்தை கொண்டும் சொல்லிடக் கூடாதுன்னு புத்தகத்தை மறைச்சு வச்சோம். ஆனா ஒரு சில முட்டாள்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை உச்சரிச்சு சாத்தான்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. அதாவது ஈவில் டெட் ரைஸ்னு ஒரு படம் வந்து இல்லையா, அந்த சம்பவங்களை தான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட வாய்ஸ் கட் ஆனதுமே அடுத்து நம்ம ஹீரோவோட வாய்ஸ் பிளே ஆகுது. எங்க தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஆராய்ச்சி குறிப்புகள் எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால நானாவே அந்த குறிப்புகளை வச்சு ஒரு கதையை உருவாக்கினேன். 3 பாகங்களை வெளியிட்டாலும் கூட எனக்கு எந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க தாத்தா மறைச்சு வச்சிருந்த இன்னொரு ரகசிய புத்தகத்தை கண்டுபிடிச்சேன். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே இடையில தாத்தாவோட வாய்ஸ் பிளே ஆகுது. அந்த ரகசிய புத்தகத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் திறந்துடக்கூடாது. ஏன்னா அது சாத்தான்களுக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த உலகத்துல மாட்டிருக்கக்கூடிய தீய சக்திகளை அந்த புத்தகத்தின் உதவியால மறுபடியும் பேய்கள் உலகத்துக்கு அனுப்பவும் முடியும், நிரந்தரமா அழிக்கவும் முடியும். இத்தனை வருடங்களா இந்த புத்தகம் மறைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை யாராவது அதை திறந்தாங்கன்னா அதை எல்லா விதமான தீய சக்திகளாலையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்தை அழிக்கிறதுக்காகவே எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பாங்க. இத சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல நம்ம ஹீரோ பையன் அந்த புக்கை ஓபன் பண்ணிட்ட மாதிரியும் தெரியுது. அடுத்த செகண்டே ஏரிக்குள்ள இருக்க ஒரு பேயோட கண்கள் திறக்குது. அப்படின்னா இந்த பேய்களுக்கான புத்தகம் ஹீரோ கிட்ட இருக்குங்கிற விஷயத்தை இந்த பயலுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸாக்டா இப்ப அதே ஏரிக்குள்ள பீட்டர் கிளான் அப்படின்னு 2 பேரு மீன் பிடிக்க வந்திருக்காங்க. முதல்ல இந்த பீட்டர் பையனுக்கு ஒரு கால் வருது. ஏய் இந்த பாரு, மீன் பிடிக்க வந்த இடத்துல உனக்கு என்னடா போன்னு கிளான் கத்துவான். சரி கத்தி தொலையாதரா, முதல்ல கரைக்கு வண்டியை விடு, நான் அங்க போய் பேசிக்கிறேன். ஆனா கரை கிட்ட வந்ததுமே மறுபடியும் இந்த பயலுக்கு கால் வருது. மச்சான் கோச்சிக்காதரா, இருடா நான் போயிட்டு வந்துடுறேன்னு இந்த பீட்டர் அந்த இடத்த விட்டு திபு திபுன்னு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அதே டைம்ல இவனுங்க செட் பண்ணி வச்சிருந்த தூண்டில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அட்ட டைம்ல ஏதோ சொல்லி வச்ச மாதிரி உண்மை ஒன்னா இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நரம்பெல்லாம் காலியாக அந்த தூண்டில் குச்சியவே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. நடக்கிற எதுவும் புரியாம கிளானு மிரண்டு போயிருப்பான். கையில ஒரே ஒரு தூண்டில் இருக்கு. விடுவானா நம்மாலு? ஆஹா, ஏரியில நமக்குன்னு ஏதோ திமிங்கல மாட்டி இருக்கு போல, இன்னைக்கு இழுத்து தள்ளிட வேண்டியதான்னு வாங்கு இழுப்பான். ஆனா ஒரு கட்டத்துல இவனுக்கு கிடைச்சது மீன் கிடையாதுங்க ஐயா, ஒரு கொடூரமான பேயோட தலை. ஆத்தான்னு அது தண்ணிக்குள்ள போட்டுட்டு, இதே மச்சான் இங்க வாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் என்ன பார்த்தேன் தெரியுமா, இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும் போது ஆல்ரெடி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போன 4 தூண்டில் இருக்கு இல்லையா, அதோட நரம்புகள் படார்னு இவன் பக்கமா வீசுது. கழுத்து கண்ணு வாயின்னு எல்லா இடத்துலயும் சுத்தி லாக் பண்ணிட்டு தரன்னு இந்த பயல தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஆனா இது எதுவுமே தெரியாத பீட்டரும் போன் பேசி முடிச்சிட்டு திரும்ப வந்து பாக்கும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த கிளான காணோம். மச்சான் எங்கடா போன? அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஏரியோட நடுப்பகுதியில இந்த பைய தத்தளிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெளிவா தெரியாது இல்லையா. சோ ஒருவேளை தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் போலன்னு, இருமச்சா நான் உன்னை காப்பாத்த வரேன்னு படகு எடுத்துக்கிட்டு ஸ்வைங்கன்னு போவான். கிட்ட வந்து முதல் முறை தூக்கும் போது மூஞ்சு முகரை எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த டைம்ல என்னாச்சுன்னு விசாரிக்க முடியும், முதல்ல காப்பாத்தலான்னு வாங்கன்னு இழுப்பான். சடனா அந்த ஒட்டுமொத்த தண்ணியும் ரத்த கரைகளா மாறுது. மல்லு கட்டி கடைசியில அந்த பையன் உடம்பையும் தூக்கி போட்டுருவான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். வந்தது பாதி உடம்புதான், மீதி உடம்பையே காணோம், எலும்பும் தோலுமா தான் கிடக்கு. ஃப்ரெண்டுக்காரன் கண்ணு முன்னாடியே கிளான் இறந்து போயிடுவான். ரத்த வெள்ளத்துல இதை பார்த்தா எப்படி இருக்கும்? 3 மாசம் முழுகாம போன மாதிரி மொச்சக்கான்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஏற்கனவே பயந்து போனவனுக்கு முன்னாடி தண்ணிக்கு நடுவுல அந்த பேயோட தலை அப்படியே இந்த பயல பொறுமையா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்குது. ஐயோ என்ன இறவி இதுன்னு அவசரமா பையன் போட்டை ஸ்டார்ட் பண்ண பாக்குறான். நேரத்துக்குன்னு வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. அப்ப போட்டோட மறுபக்கத்துல இருந்து ஒரு கை அப்படியே பொறுமையா மேல வரும். போச்சுரா நம்ம சோழி முடிஞ்சோன்னு நினைக்கும் போது வந்த பேய பாருங்க, அந்த ஒட்டுமொத்த போட்டையும் சடனா கவுத்து விட்டுருச்சு. நல்லா 6 அடி உசரத்துல கொக்கு மாதிரி அந்த போட்டுக்கு மேல ஏறி நிக்குது. என்ன கொடுமை இதுன்னு தெரியாம கிளான் அப்படியே உறைஞ்சு போயிருப்பான். அப்ப அந்த பேய் தன்னோட கைய லைட்டா அசைச்சதும் போதும் அந்த ஒட்டுமொத்த ஏரியோட தண்ணியும் திபு திபுன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. வெப்பத்தை தாங்க முடியாம தண்ணிக்குள்ள இருந்த மீன்கள் எல்லாம் இறந்து மிதக்க ஆரம்பிக்குது. அப்பவும் கூட தன்னை காப்பாத்த யாராவது வந்துட மாட்டாங்களான்னு பொறுமையா நீந்தி கிளானுமே கரைக்கு வந்துருவான். ஆனா அதுக்குள்ளேயே இவனோட ஒட்டுமொத்த உடலும் வெந்து போச்சு. தண்ணியை விட்டு அந்த பேயும் கரைக்கு வரும்போது அந்த பையனோட கைய லைட்டா மிதிக்கும் பாருங்க, சாதா அப்படியே வளண்டு நழுவுது. அதுக்கப்புறம் நேரா காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இருட்டி போகுது. கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு கார் ஒண்ணு படு வேகத்துல வந்துட்டு இருக்கு. சும்மா இருப்பாளா, மாட்டுச்சிரா அடுத்த கோழின்னு நடுவாந்திர வந்து நிப்பா. வந்தவன் வண்டியை நிறுத்தவே இல்ல, அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். இங்க மங்களகரமா கட் பண்ணா இந்த கார் யாரோடது என்னங்கிற டீடைலுக்கு பிளாஷ்பேக் ஒண்ணு பிளே ஆகுது. ஒரு சின்ன கிளப் வச்சு நடத்தக்கூடிய ஆள் தான் இந்த பெண்ணு. தோ குதிரவால் போட்டிருக்கா இல்லையா, இது இவனோட பொண்டாட்டி, பேரு லில்லி. அப்புறம் நம்ம ஹீரோ
ஹீரோயினும் உட்கார்ந்துருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த பெண்ணும் ஹீரோவும் அண்ணன் தம்பி. இன்னைக்கு ஹீரோவுக்கு பிறந்த நாள்னு ஏதோ என்னால முடிஞ்ச கிஃப்ட்னு $1000, அதாவது 80,000 ரூபாய் மதிப்புடைய ஒரு பேனாவை கிஃப்டா கொடுக்குறான். பாரு, நீ எழுதிட்டு இருக்க கதைய இந்த பேனா வச்சுதான் முடிக்கணுங்கிறான். தோடா, நீ மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பியா, நானும் கொடுப்பேன்னு ஹீரோயின் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை கொடுப்பா. நம்ம ஆளுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க வரும்போது தெரியாதனமா 2 பேரும் கிஸ் பண்ணிடுவாங்க. அண்ணங்காரன் கொடுத்த கிஃப்ட்டுக்கு இந்த ஹீரோ எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். ஏன் ஒரு சின்ன ஹக் கூட பண்ணிருக்க மாட்டான். ஆனா இவ கொடுத்ததுக்கு மட்டும் இப்படிலாம் பண்றானேன்னு இப்ப புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன சண்டை. சரதான் போடான்னு கோச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் வெளியில வந்துருவாங்க. பின்னாடியே பெண்ணும் வந்துட்டு, இங்க பாரு, நமக்குள்ள சண்டை போட்டுட்டே இருந்தா எதுவும் வேலை கேட்காது, இத ஒரு முடிவுக்கு கொண்டு வா, கிளப்ல வேற வேலை இருக்கு செல்லம். ஓ பாத்தியா, இப்ப கூட உனக்கு வேலை பார்க்கத்தான் ஆள் தேவை. ஏன் அப்படி இல்லடி, இது நம்மளோட கிளப், நம்ம தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். அடாச்சி பேச்ச மாத்தாத, உனக்கு எனக்கு எப்பவும் செட் ஆகவே மாட்டேங்குதுன்னு இவனுங்க சண்டை வலிக்கும் போது கோவத்துல என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு பெண்ணு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுவும் படு வேகத்துல போகக்கூடிய காரு. இருந்த கோவத்துக்கு ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டும் போது நேரா கொண்டாந்து இவனுக்காக வாண்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பேய் மேலேயே விட்டுட்டாங்க வண்டிய. அவ்வளவுதான், கட்டுப்பாட்டை இழந்து கார் அங்க இருக்க காடுகளுக்குள்ள கண்ணாபுரான்னு குத்தி லேண்ட் ஆகுது. வண்டி ஒரு பக்கம் குப்புற கவுந்துருச்சு. அந்த பேயோட தலை கண்ணாடிக்கு இந்த பக்கத்துல இருக்கு. ஐயோ அக்கா, இன்னும் உனக்கு தலை தொங்கி போச்சு, முகம் வேற தெரியலையே, கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்னு இவன் போனை எடுக்கும் போதே தடுமாறியது கீழே விழுந்து போச்சு. அப்ப பாருங்க, அந்த பேயோட தலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிழிஞ்சு இவனை பார்த்து அப்படியே திரும்புது. கூடவே சிரிச்சபடியே, ஓ நீங்க தான் அந்த ஃபேமிலியா, ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சாச்சு, தக்காளி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஆப்படிக்க போறோன்னு படார்னு அந்த தலை மட்டும் அப்படியே அருந்து கீழே விழுந்துரும். அட கடவுளேன்னு பெண் ஒரு பக்கத்துல பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அப்ப உருண்டு வெளியில போன தலைய பாருங்களேன், ஏதோ ஒரு வித்தியாசமான 4 மந்திர வார்த்தைகளை சொல்லுது. அடுத்த செகண்டே இந்த பையன் மாட்டிட்டு இருந்த ஒட்டுமொத்த காரும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தப்பிக்க ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. சோலி முடிஞ்சு இங்க தாங்க ஐயா மங்களகரமா டைட்டில் போட்டு படமே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் புருஷன்காரன் இறந்து போயிட்டாங்கிற செய்தி லில்லிக்கு தெரிய வருது. அவனோட இறுதி சடங்குக்காக இந்த அம்மா கிளம்பி வரும்போது அங்க ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினும் இருப்பாங்க. நாங்க வந்து 2 நாள் ஆச்சு, தோ பென்னோட அம்மா தான் 2-3 நாள் தங்கிட்டு போக சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் மாமியாருக்கும் பாட்டி அம்மாவுக்கும் அணகத்தை போடுவாங்க. இவளுக்கு ரொம்பவே பிடிச்சமான மேக்ஸ்ங்கிற நாய்க்குட்டியும் அங்கதான் இருக்கு. சரின்னு கொஞ்சிட்டு இருக்கும் போது இதை இந்த பென்னோட அப்பங்காரன் பார்த்துட்டு விசில் அடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். இதுலயே தெரியுது இந்த லில்லி மேல பயமுள்ள கொலகாண்டல இருக்கான். அதுக்கப்புறம் கூட்டம் கூடி ஒவ்வொருத்தரும் பென் சம்பந்தமான நல்ல விஷயங்களை பேசுவாங்க. அம்மாவுக்கெல்லாம் அழுக தாங்கல. அடுத்து லில்லி, என்னம்மா நீ பேசுறியான்னு கேட்டா, இல்ல மன்னிச்சிருங்க, நான் பேசுறதுக்கு எதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலங்கிறா. ஒரு நிமிஷம் மாமனார் மாமியாருக்கு சம கோவம். இருந்தாலும் நடந்த எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருப்பாங்க. கடைசியா உடம்ப எரிக்க கொண்டு போறதுக்கு முன்னாடி இவங்களோட கல்யாணத்துல பிளே பண்ண ஒரு பாட்டையும் போடுவாங்க. உள்ளுக்குள்ள வெறுப்பு கோவம் எல்லாமே இருக்கட்டுமே, பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் லில்லியோட முகம் இன்னும் அதிகமா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா பாருங்க, கண்ணீர் மட்டும் வரவே இல்ல. கடைசியில மீசக்காரன் உடம்ப மொத்தமா எரிக்கலான்னு அங்க இருக்க நெருப்புக்குள்ள தள்ள நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு நைனா வருவாரு. தம்பி, என் பையன் முகத்தை கடைசி ஒரு 5 நிமிஷம் பாக்கணும்னு சொல்லுவாரு. சரி பாத்துக்கோங்க, ஆனா இத பத்தி வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் வெளியில போவான். வந்த நைனா கொஞ்ச நேரம் பெட்டியை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு வெளியில போலாமே நினைக்கும் போது பெட்டிக்குள்ள இருந்து டம்மு டம்முன்னு தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல காதை வச்சு கேட்டா சத்தம் இன்னும் அதிகமா கேக்குது. ஆஹா, நம்ம புள்ள இன்னும் சாகல போல, தக்காளி பெட்டியை உடைக்க வேண்டியதானே, இரும்பு ராடு எடுத்து டப்பா டப்பான்னு அடிச்சு உடைப்பாரு. அப்ப சடனா பெட்டிக்குள்ள இருந்து எரிஞ்சு போட கை ஒண்ணு வெளியில வருது. நைனாவோட கைய பிடிச்சதுமே ஒரு பக்கம் அப்படியே வெந்து போச்சு. படு பயங்கரமான ஒரு உருவத்தை பாக்குறாங்க. எதர்ஜியா அங்க மீசக்காரனும் ஓடி வருவான். பேய் சும்மா விடுமா, மாட்னடா பம்பர கட்ட மாட்டியான்னு அந்த பயல அடிச்சு சட்னி ஆக்கி செதற விட்டுருச்சு. ஆனா பாருங்க, இந்த நைனாவை மட்டும் எதுவும் பண்ணிருக்காது. ஏன்னா அந்த பயலோட ஒரு பக்க கண்ணு மட்டும் அந்த பேயோட கண்கள் மாறி மாறி போகுது. சோ இவன் இனிமே அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நைனா அம்மா பாட்டின்னு 3 பேரும் தனியா ஒரு கார்ல போவாங்க. 2வது கார்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இந்த லில்லியும் வருவாங்க. அழிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய காடுகளுக்கு நடுவுல ஒரு தனி வீடு. இங்கதான் இந்த பயலுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. உள்ள வந்ததுமே ஓட்ட ஒரு சில தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் நேரா அம்மா கிட்ட வரும்போது, ஆமா எதுக்கு அந்த லில்லி எங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. அம்மா என்ன இருந்தாலும் அவ பென்னோட ஒய்ஃப், கப்பு சுப்புடு வாய மூடிப்பாங்க. சந்தேகத்துல ஹீரோவும், இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, உங்க தாத்தா அந்த பெஞ்சமின் திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில போட போறேன். அம்மா அவரோட ஞாபகமா கொஞ்சமாச்சும் இங்க இருக்கட்டுமா? உடனே அங்க இருக்க ஒரு சின்ன டேப்பை பிளே பண்ண, சாத்தான்கள் இந்த உலகத்துல இருக்கு, அதை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஆளை நான் அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கப்படுறேன். நம்ம வீடு இவ்வளவு நாசமா போனதுக்கான காரணமே அவருதான். அவளுக்கு உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அந்த டைம்ல கூட ஆராய்ச்சி பண்றேன் மண்ணாங்கட்டிய பண்றேன்னு அடிக்கடி வெளியில சுத்த போயிருவாரு. ஆனா நீ இப்ப அவரோட புத்தகங்களே வச்சு சேட்டை பண்ணிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் பாருன்னு 1 by 1 அங்க இருக்க புக்கு பேப்பர்
பேப்பர்லாம் அள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ பாருங்க அங்க இருக்க ஒரே ஒரு பேக மட்டும் குறுகுறுன்னு பாக்குறான். கெஸ் பண்ண மாதிரி அம்மாவும் அந்த பேக எடுக்கல. இதுக்கடையில வெளியில பாட்டியம்மா கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. திபு திபுன்னு மொத்த பேரும் கீழே வரும்போது நம்ம லில்லி இருக்காளையா, அவளை திருடின்னு நினைச்சுக்கிட்டு தம்பி திருடனை புடிச்சிட்டா வாங்க வாங்கன்னு கத்துறாங்க. மொத்த பேரும் இவ யாரு என்னங்கிற விவரத்தை சொன்னா கூட அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. கண்ணத்துல ஓங்கி ஒரு அப்ப போட்டுட்டு திருட்டு கழுத உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே டைம்ல ஹீரோ தாத்தா சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ குடவுன்ல போடலாம்னு கொண்டு போகும்போது அதே இடத்துல இந்த நைனா எதையோ ஒண்ணு போட்டு டம்மு டும்முன்னு அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஓகே தானே? நல்லா இருக்கேன். இந்த பாலா போன வீட்ல என்னால எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே இருக்க முடியல. முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு சொல்லிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்தவர ஒரு கேன் ஃபுல்லா ஃபியூல் எடுத்து ஊத்தி அங்க இருக்க ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சிட்டு வெளியில போலாமே நினைக்கும் போது அங்க இருக்க ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்கும்போது அங்க ஒரே ஒரு எலி பொறியில மாட்டி இருக்கு. அதுதான் அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இவருக்கு இல்யூஷன் வந்திருக்கு. அடச்சி கருமத்தை, இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்படி சொல்லிட்டு வெளியில போலான்னு நினைக்கும் போது அங்க இருந்த ஒட்டுமொத்த லைட்டும் ஆஃப் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காவே டோரும் லாக் ஆகுது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பயத்துல நைனாவும் கையில கத்தி எடுப்பாரு. அப்ப சடனா எக்கச்சக்கமான பேய்களோட குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. சண்டை போடாதீங்க, உங்க உடம்புக்குள்ள எங்களை போக அனுமதிங்கன்னு பேய்கள் இந்த பயலோட மைண்ட மாத்த பாக்குது. அதுக்கேத்த மாதிரி கையில இருக்க கத்தியை வச்சு தன்னைத்தானே காயப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப எதிர்ச்சியா அதே பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம லில்லி கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்திருப்பா. உள்ள சத்தம் கேக்குதுன்னு லைட்டா கதவை திறந்தா நைனா கத்தியை வச்சு கிளிக்கிற விஷயத்த பார்த்தா என்ன பண்ணுவா? எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கத்தியை பிடிங்கி அவரை சுயநனவுக்கு கொண்டு வந்துட்டா. ஒரு நிமிஷம் குழம்பி போனாலும் தயவு செஞ்சு இத பத்தி வெளியில இருக்க யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லுவா. சரி, புள்ள இறந்து போன வேதனையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போலன்னு லில்லியும் அமைதியா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல வரும்போது அங்க இருக்கிற அம்மாவும் லில்லியோட கையில இருக்க காயத்தை பார்த்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, தெரியாம கீழே விழுந்துட்டேங்கிறா. சரி அதை விட இந்த கேண்டில்ஸை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வை, என் அப்பா பெஞ்சமின்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தடபுடலாம் சமைச்சிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. முதல் வேலையா லில்லி அப்புறம் பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கும் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட வீடியோவை பிளே பண்ணி விடுவாங்க. அம்மாவுக்கு ஒரு பக்கத்துல ஆனந்த கண்ணீர், ஆனா லில்லி முகத்துல துளி கூட வேதனைகள் தெரியல. அப்பதான் இந்த அம்மா உள்ள போந்து, என்னம்மா லில்லி, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போக போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆண்டி, எனக்கு நிம்மதி தேவை, கொஞ்ச நாள் நான் வெளியில போயிட்டு வரேன். ஐயோ அப்படி இல்ல, நீ எப்படி பேச முடியும்? இந்த பாரு, நம்ம ஒரு ஃபேமிலிமா. பென் இறந்து போயிட்டா ஓகே, அவனோட கிளப் இன்னும் நல்லா தானே இருக்கு. ஒரு பொண்டாட்டியா நீ தான் இனிமே அதெல்லாம் எடுத்து நடத்தணும், ஒழுங்கா பாத்துக்கணும். இல்ல ஆண்டி, இப்போதைக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, இத பத்தி அப்புறம் பேசலாம். அப்புறமெல்லாம் கிடையாது, இப்பவே பேசுன்னு நைனாவும் கட்டன் ரைட்டா கத்த ஆரம்பிக்கிறான். அடிக்கடி இந்த செல்ல பிராணியான மேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வேற கால் கிட்ட வந்து உராஜ சி தள்ளி போன எட்டி உதைக்கிறான். ஆனா ஒரு மனைவியா லில்லிக்கு என்னாச்சுங்கிறது இவளுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில மத்தவங்க பார்க்கும்போது ஒரு சில டைம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில அந்த பெண்ணு பையன் இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். இத பண்ணாத அதை பண்ணாத, என் தம்பி கிட்ட நெருங்கி பேசாதன்னு. உண்மையாவே அவ ரொம்ப கேஷுவலா தான் இருந்திருப்பா. ஆனா அது பெண்ணோட பார்வைக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மொத்தமா நினைச்சு பார்த்து டபார்னு கையில இருந்த கப்ப வேற நெளிச்சு விட்டா. அப்பதாங்க இந்த நைனா உள்ள போந்து, ஆமா உன் கையில இருந்த திருமண மோதிரம் அது எங்க போச்சு? ஓ, கிடைச்ச காசுக்கு அதை வித்துட்டியா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு கோவத்துல நான் அதை வீட்லயே கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன். பாரா, புருஷன் இறந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள உன்னால மோதிரத்தை கூட பத்திரமா பாத்துக்க முடியல. ஒருவேளை அவன் இறந்து போனதுல உனக்கு நிம்மதியோ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இறந்து போனது என் புருஷன். எங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் சரி, நானும் வருத்தம் தான் படுறேன். ஆமாமா பாத்தனே, அந்த இறுதி சடங்குல உன் கண்ணுல ஒரு துளி கண்ணீரை பார்க்க முடியலையே. ஏங்க பேசுனது போதும், முதல்ல சாப்பிடுங்கன்னு அம்மாவும் தட்டுல சாப்பாடு கொடுக்க, அந்தால ஏதோ பித்து புடிச்ச மாதிரி லபக்கல் வாயில போட்டு மெல்றான். திரும்ப அதையே துப்புறான். அப்ப ஹீரோவும், அப்பா என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும் போது சடனா பக்கத்துல இருக்க மேக்ஸ் காலுகிட்ட வந்து விளையாடும். இந்த ஆளு என்ன நினைச்சான்னு தெரியல, சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்பூனை வச்சு படார்னு அந்த நாயோட கண்ணிலேயே குத்தி ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆளு வேற அங்கனக்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டாரு. வலிப்பு அந்த மாதிரி இழுத்துட்டு இருப்பான். ஒரு பக்கத்துல நடந்த சம்பவத்தால எல்லாருமே பயந்துருக்காங்க. அது ஓகே தான், இருந்தாலுமே அப்பங்காரனை சாகட்டும்னு விடவா முடியும்? சோ அவசரமா கார்ல ஏத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் வண்டியில கிளம்புறாங்க. டேய், ஒன்ற அப்பா அந்த நாயை கொன்னுட்டாரா? எனக்கும் தெரியுது, அண்ணன் இறந்து போன வேதனையில இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம். அடா பாவீங்களா, வேதனையை இப்படித்தான் காட்டுவீங்களான்னு ஹீரோயின் நடுங்கி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு சின்ன டேப்பை கட் பண்ணலான்னு ஹீரோ இந்த பக்கமா திரும்பி அந்த வேலையை பார்க்கும்போது ஹீரோயினை பாருங்களேன், கண்ணாடியில மயக்கத்துல இருந்த நைனா குத்துக்கல்ல மாதிரி எழுந்து உட்கார்ற விஷயத்த பாத்துட்டா. ஹீரோவும் இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்ப அந்த ஆள பாருங்க, படார்னு ஹீரோ கிட்ட இருந்து கத்திரிக்கோளை வாங்கிட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஹீரோயினோட மூஞ்சி மேலேயே
அப்படியே மாங்குன்னு கிளிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு பக்கத்துல இருக்க வழி தாங்க முடியாம அந்த புள்ள வண்டியை அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி ஒரு சின்னோண்டு சேத்த குழியில வண்டி இறக்கிட்டா. நயனா விடலையே பெல்ட் போட்டு இழுக்கிறது என்ன, அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கிறது என்ன. அந்த ஆளு உடம்புக்குள்ள பேய் இருக்கதால கட்டுப்பாட்டையும் மீறி ரொம்பவே மிருகத்தனமா நடந்துக்கிறான். கிடைக்கிற கேப்ல தப்பிக்கலான்னு ஹீரோயின் கதவை திறந்தா படார்னு அதே கதவை திரும்ப இழுக்கும் போது இவளோட 4 விரல் மட்டும் துண்டா காலி ஆயிடுச்சு. தம்பி நீ உள்ள இருந்தது போதும், வெளியில போய் காத்து வாங்கிட்டு வான்னு டாப்பெல்லாம் உடைச்சு ஆள மேல தள்ளிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஹீரோயின் கழுத்தை நெரிச்சு கொல்ல போகும்போது பயத்துல ஹீரோவும் டிராக்குள்ள இருந்து கன் எடுத்து ஒழுங்கா அவளை விடுறீங்களா இல்ல உங்களை சுடவான்னு மிரட்டுவான். ஓ அப்பாவையே சுடக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியமானு அந்த ஆளு ரொம்ப கேஷுவலா தலைய கொண்டாந்து கிட்ட வைக்கிறான். செஞ்சு வச்ச செல்ல மாதிரி ஹீரோ உறைஞ்சு போயிடுவான். ரைட்ரா உன்னை நம்பினா வேலை கேட்காது, என் உயிரை நான் தான் காப்பாத்திக்கணும்னு வண்டி கடியில ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும். அதை எடுத்து மூஞ்சில கண்ணா பின்னா நடிச்சு விட அந்த கார் ஃபுல்லாவே புகையா மாறி போகுது. கிடைக்கிற கேப்ல ஹீரோ பொண்டாட்டிய காப்பாத்துவான்னு பார்த்தா பயந்துகிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. நைனா இதான் சாக்குன்னு அந்த காரோட சீட்ல இருக்க ஹெட் ரெஸ்ட தனியா புடுங்கி ஹீரோயினோட வாய்க்குள்ளேயே இறக்கி அவளோட சோழியை முடிச்சிட்டான். இதுக்கு மேல எங்க இருந்தா நமக்கும் பாடு கன்ஃபார்ம்னு நடந்த எல்லாத்தையும் தூரத்துல ஓடி வந்து பாத்துட்டு இருக்கான். மறுபக்கம் லில்லியும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து அந்த இறந்து போன நாய் இருக்கு இல்லையா அத குழிய தோண்டி புதைச்சிட்டாங்க. எதர்ச்சியா அங்க இருக்க குடோனுக்கு வரும்போது ஆல்ரெடி ஹீரோ தாத்தா சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு போயிருப்பான்ல, அதை தெரியாதனமா தட்டி விட்டவ எடுத்து வைக்கலாமே ட்ரை பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ ஒன் பை ஒன்னா எதிர்ச்சியா படிக்க ஆரம்பிக்கிறா. சரியா 1983ல சபிக்கப்பட்ட புத்தகத்தை கண்டுபிடிச்சாங்களாம். சாத்தானை எழுப்பக்கூடிய 4 மந்திர வார்த்தைகள் அதுல எழுதப்பட்டுச்சான். எப்பவுமே ஒரு ஆரம்பம் இருக்கும்போது அதுக்கான முடிவு இருக்கும். அதனால சர்க்கிள் ஆஃப் த வைஸ் மேன் அப்படின்னு அந்த சாத்தான்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சாங்களாம். கீழே ஒரு சில கத்திகளோட படமும் வரையப்பட்டிருக்கு. இத பார்த்து முடிச்சிட்டு தரையில விழுந்து கிடந்த ஒரு 4 பேப்பர்ஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு பேப்பர்லயும் சாத்தானை எழுப்பக்கூடிய 4 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இவன் முதல் வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சதுமே ஏதோ ஒரு தீய சக்தி இவனை நோக்கி படுவேகத்துல வர மாதிரி தெரியுது. மீதி 2 வார்த்தைகளை படிச்சுட்டு கடைசி வார்த்தையை படிக்க போகும்போது அட கருமத்தை ஏற்கனவே பிரச்சனை நிறைய இருக்கு, இதுல இதை வேற வச்சுக்கணுமான்னு அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் சொல்லாம விட்டுருவா. ஆனா அடுத்த செகண்டே இந்த நைனாவால குத்தி கொல்லப்பட்ட அந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா தக்காளி, அத பாருங்க திரும்ப அங்க வந்துருச்சு. உசுருக்கு பயந்து லில்லியும் அங்க கத்திரிக்கோள் ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து கபாலத்துல இறக்கிட்டா. அவ்வளவுதான் இங்க சோலி முடிஞ்சு. அதே டைம்ல அம்மா இன்னைக்கு விருந்து நல்லபடியா போகலைன்னு சாப்பாடு எல்லாத்தையும் குப்பையில கொட்டிட்டு டிக்கா பண்ண கம்பிகளை பக்காவா எடுத்து அங்க இருக்க கபோர்டுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லில்லி உள்ள வருவா. ரொம்ப பதட்டமா இருக்கா. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும் போதே படார்னு கதவை திறந்துகிட்டு ஹீரோவும் உள்ள வரான். உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. ஏய் என்னடா ஆச்சு? ஆமா ஹீரோயின் எங்கன்னு கேட்டா மன்னிச்சிருங்க அப்பா அவளை கொன்னுட்டாருன்னு நினைக்கிறேன். எது கொன்னுட்டாரா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? அம்மா நிஜமா தான் சொல்றேன். பக்கத்துல நிக்கிற லில்லிக்கு அல்ல விடுது. என்ன இப்பதானே இவன் இறந்து போன நாயை திரும்ப பாத்துருப்பா. குடுமைக்குன்னு கதவை தட்டக்கூடிய சத்தமும் கேக்குது. பேசுற ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். என்னங்க என்ன பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்க? கதவை திறங்க முதல்ல, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. லில்லி என்ன ஆச்சுன்னு கூட தெரியாம அவசரப்பட்டு கதவை திறக்க காலெல்லாம் சேறு சகதியோட உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஹீரோயின் இப்ப பொறுமையா உள்ள வருவா. அவன் முகத்தை பார்த்து மொத்த பேரும் மிரண்டு போறாங்க. ஏன்னா மூஞ்சில சுருகன அந்த ஹெட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா அதோடய இந்த பயப்புல எங்க வந்திருக்காங்க. ரொம்ப கேஷுவலா அதை அப்படியே உருவி போட்டுட்டு ஏதோ டீ காஃபி குடிக்கிற மாதிரி அங்க ஏத்தி வச்சிருந்த கேண்டில் இருக்கு இல்லையா அதுல உருகி கிடக்குற மெழுகெடுத்து லபக்குன்னு குடிச்சிட்டா. கூடவே பித்து பிடிச்ச மாதிரி ஹீரோவோட அம்மாவை பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோவும் லில்லியும் ஒன்னா சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புள்ளிய அங்க இருக்க ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வாங்க முதல்ல தப்பிச்சு போலான்னு பாட்டியை கூட்டிட்டு அப்படியே பதறிக்கிட்டு வெளியில வந்தா அங்க பாத்தீங்களா நைனா பை உள்ள கொடூரமா போச வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்னங்க என்ன வெளியில நிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்னு இந்த அம்மாக்காரி கிட்ட போவா. அடி சண்டால பாவே கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுவும் புருஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இத சொல்லும் போது நம்ம லில்லி குத்தி போட்ட அந்த நாய் இருக்கு இல்லையா அது மறுபடியும் நைனா பக்கத்துல போய் நிக்குது. அந்த ஆளு மறைச்சு வச்சிருந்த ஒரு கண்ணை கையில எடுத்து நம்ம ஆளுங்களை சுட போறான்னு பார்த்தா அதான் கிடையாது. என் புள்ள பெண்ணுக்கு பதிலா நீ இறந்திருக்கணும், கவலைப்படாத, உன்னை பெத்ததுக்கான தண்டனையை நான் எடுத்துக்கிறேன்னு ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு வாயில ஒரு ஷாட்டு அப்படியே கழுத்துல ஒரு ஷாட்டுன்னு மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. கபாலம் எல்லாம் சல்லட மாதிரி ஓட்ட ஓட்டையா கிடக்கு. இத பார்த்து மொத்த பேரும் பயந்து திபு திபுன்னு வீட்டுக்குள்ள வந்து எந்த வழியாவும் உள்ள வர முடியாத மாதிரி எல்லா பாதைகளையும் அடைக்கிறாங்க. அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல அடைபட்டிருக்க ஹீரோயின் இருக்காளையா அவ அங்க இருக்கிற ஜெனரேட்டர்ல கைய வைக்கிறா. ஆல்ரெடி இது நல்லா தான் குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவ கைய வச்சதுமே திபு திபுன்னு நெருப்பா குதிக்குது. இந்த வீடு ஃபுல்லா அனல் பரவ ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லில்லியும் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க பாருங்க
இன்னும் அந்த நைனா பையன் நின்னுகிட்டே தான் இருக்கான். இவளை பார்த்து கைய காட்டுறான். சரி போனது போகட்டும், யாருக்காச்சும் கால் பண்ணி உதவி கேட்கலான்னு பார்த்தா இங்க சிக்னலே இல்ல. இவங்க இருக்கிறதோ ஒரு காட்டு பகுதி. எவனாவது வந்து போனா வச்சும் பரவாயில்ல, ஹெல்ப் கேட்கலாம். மறுபக்கம் அம்மா பாட்டிய வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பசங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு அங்க இருந்து போவாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்லயே பேஸ்மெண்டோட கதவுக்குள்ள இருந்து டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. பாட்டியம்மா கிட்ட வருவாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ஹீரோயின் பைபிள்ல ஈன்னு பல்ல காட்டுவா. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கபாலமெல்லாம் கருகி போயிடுச்சு இல்லையா, அதனால வந்திருக்க கூடியது பேயின் கூட தெரியாம, ஏய் நீ இந்த திருட்டுக்கார புள்ள தானே, பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருடின பொருளை கொடுத்துட்டு போக வந்தியா? பேய் ரொம்ப சாதகமா, ஆமா ஆமா அதுக்குதான் வந்தேன், கதவை திறந்தா தானே கொடுக்க முடியும்னு அப்படியே பிட்ட போடும்போது தாய் கழுவி அவசரப்பட்டு ஓபன் பண்ணி விட்டுருச்சு. இப்ப உள்ள இந்த ஹீரோயின் ஃப்ரீ ஆயிட்டாங்கிற விஷயம் வெளியில நிக்கிற நைனாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள டப 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 டபன்னு சத்தம். கிளவி வேற கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்கும்போது கதவு திறந்திருக்கு. உள்ள இருந்த அந்த ஹீரோயினை காணோங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. லில்லி தான் தரையில சிந்தி கிடக்கிற ரத்தத்தை பார்க்கும்போது அது நேரா ஹாலுக்கு போகுது. அங்கதான் இந்த பைபிள்ல ஃபியூவலை மொத்தமா அந்த இடம் ஃபுல்லாவே ஊத்தி விட்டுட்டு இருக்கா. இப்ப லில்லிக்கு ஒரு ஐடியா. இந்த பாரு, அந்த பேய்க்கு பக்கத்துல ஒரு கட்டிங் மிஷின் இருக்கு பாரு, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வையேன், அதுக்கப்புறம் அதோட கதையை ஈஸியா முடிச்சிடலாம். நான் இங்க பாட்டிக்கு துணையா இருக்கேன், நீ போயிட்டு வான்னு ஹீரோவை கோத்து விடுவா. வேற வழியே கிடையாது. அங்க இருக்க லைட் அப்படியே வெப்பனா பயன்படுத்தலான்னு இவ அதை படார்னு இழுக்கும் போது தெரியாதனமா இந்த சத்தம் அந்த பேய்க்கு கேட்டு போச்சு. ஹீரோ இப்ப திரும்பி பாக்குறான். அங்க நின்றுகிட்டு இருந்த பேயவே காணோம். எங்க போச்சுன்னு லில்லியும் ஹீரோவும் மிரண்டு போறானுங்க. அப்பதாங்க இந்த புள்ளியோட கபாலத்துல 2 சொட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்படியே பொறுமையா மேல பாக்கும்போது அங்கதாங்க இந்த ஹீரோயின் அப்படியே தலையில தொங்கிட்டு இருக்கா. அம்மா ஒரு பக்கத்துல பாட்டிய சேர்ல உட்கார வச்சு இந்த வீட்டு படிக்கட்டோட சேர்த்து ஒரு சீட்டிங் லிஃப்ட் இருக்கும், அதுல அப்படியே பொறுமையா அவங்கள மேல அனுப்பிட்டு இருக்காங்க. பேய் வேற லில்லி மேல பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஹீரோயினையும் ஒரு பேய் அட்டாக் பண்ணும்போது இந்த பைபிள் அப்படியே உறைஞ்சு போயிருப்பால, இப்பவும் அதே சம்பவம் தான். துளி கூட நகரவே மாட்டேங்கிறாங்க. அம்மா போய் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். பேயும் லில்லியை விட்டுட்டு, மாமியாரே இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுக்கறேன் பாருங்கன்னு செவுத்து மேல அடிச்சு வீசுறா. கண்ணாடி அடிச்சு உடைக்கிறா. அலேக்கா ஆளை தூக்கி அங்க இருந்த அலமாரி மேல ஒரு வீசு. தக்காளி இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, லிப்ட்ல போயிட்டு இருக்க இந்த பாட்டியம்மாவை பாருங்களேன், நான் தான் அப்பவே சொன்னனே அவ ஒரு திருடின்னு. இந்த அம்மா சம்பந்தமே இல்லாம டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோயின் ஹீரோவை கிச்சனுக்குள்ள வீசுவா. அவன் பயத்துல கறிய இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு ரம்பத்தை கையில எடுப்பான். ஐயோ பயமா இருக்கு, என்ன அப்படியே குத்தி கொன்றுவியோ, ஏன் தில்லி இருந்தா தொட்டு பாருல, நானும் மதுரக்காரன் தானே. அந்த பேய் பேசிக்கிட்டே கிட்ட வந்துட்டு பேன் ஒரு கத்து கத்தும் பாருங்க. அதுக்கே இந்த பயமுள்ள பயந்துகிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுவும் எங்க, ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அம்மா டிக்காலாம் செஞ்ச கம்பிகளை கபோர்ட்ல வச்சிருப்பாங்கல்ல, அது மேல விழுந்துட்டாங்க. முதுகெல்லாம் ரணரணமா இறங்கி போயிருக்கு. பேய் இதா சாக்குன்னு சொல்லிட்டு இவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவன் உடம்பு அப்படியே அழுத்த ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் தன்னை காப்பாத்திக்கணுமேனு இந்த பாட்டிலோட ஓபனர் இருக்கும் இல்லையா, அது கையில மாட்டினதுமே கரெக்டா கழுத்துல இறக்கிட்டான். ஆனா போவோம் பேய்க்கு எதுவுமே ஆகல. என்னப்பா உனக்கு ஒழுங்கா என்ன குத்தி கொல்ல கூட தெரியலன்னு குத்துன இடத்த விட்டு ஈஸியா அதை எடுக்காம கரகரன்னு மொத்த கழுத்துலயும் ஒரு கோட்டை போடுவா. ரத்தம் அப்படியே மழையா ஊத்திட்டு இருக்கு. அதோட சேர்த்து இந்த பயலோட மூஞ்ச அப்படியே நக்கிட்டு இவ சோழிய முடிக்க போற டைம்ல பாட்டியம்மாவோட குரல் கேக்குது. ஏ குந்தாணி, நீ தேடிக்கிட்டு இருக்க அந்த பொருள் ஏகடதா இருக்கு, இங்க வா அப்படின்னு. ஹீரோ நான் போயிட்டு வந்தவன வச்சுக்கிறேன். ஹீரோவை அங்கனக்குள்ளேயே விட்டுட்ட. இப்ப நேரா பாட்டிக்கிட்ட வரும்போது, இங்க பாரு நீ தேடிக்கிட்டு இருக்க பணம் நகையெல்லாம் என் கட்டில கடியில இருக்கு, எடுத்துட்டு பொட்டாட்டம் இங்க இருந்து கிளம்பிடு. அட மரக்கலண்ட தாய் கிளவி, நான் தேடி வந்த பொருள் அது எங்க இருக்குங்கிறது உன் பேரனுக்கு மட்டும்தான் தெரியும். வாயத்தர ஓ பொக்கவாயா படாருன்னு செட்டு பல்ல புடுங்கினவ ஏதோ பப்பி ஜாம் மாதிரி வாயில வச்சு சப்பிட்டு திரும்ப அந்த கிளவிக்கே மாட்டி விட்டா. அப்பதாங்க இந்த பைபிள்ல கவனிக்கிறா பாட்டியம்மாவோட ஒரு பக்க கட்டக்கால காணோம். ஹே கிளவி, என்ன வர வழியில தொலைச்சிட்டியான்னு கேட்டா, இல்ல அது இங்கதான் இருக்குன்னு பின்னாடி பதுங்கி இருந்த லில்லி கட்டக்கால எடுத்து டப்புன்னு இந்த புள்ளியோட மண்டையில ஒரு அடி. அந்த படிக்கட்டுல இருந்து டப்ப டப்பன்னு உருண்டு அப்படியே தொப்புன்னு கீழே வந்து விழுவா. அப்ப ஒரு கை வந்து இந்த புள்ளியோட மூஞ்ச அடிச்சு உடைக்குது. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். இவ்ளோ நேரமா அமைதியா இருந்தவன் தக்காளி இப்பதான் தைரியமே வந்திருக்கும் போலங்க. ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்து டம்மு டம்முன்னு மூஞ்சில அடிக்கிறான். அப்ப அந்த பேயும் பாரு ஆல்ரெடி சர்க்கிள் ஆஃப் த வைஸ் மேன் உடைஞ்சு போச்சு. உன்னோட தாத்தா அதாவது அந்த பெஞ்சமினும் இது மூலமா தான் பாதிக்கப்பட்டாரு. அவரோட உயிரும் போச்சு. இப்ப எல்லா பேய்களும் இங்க வரப்போகுது. ஒழுங்கா நாங்க தேடி வந்த ஆயுதத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு ஏதோ ஒரு விஷயத்த பேச வருது. ஆனா ஹீரோ அதை கேக்குறதா இல்ல. போட்டு அட்டி அடி நடிப்பாங்க. மூஞ்சி மோரையெல்லாம் என்ன இலவுன்னே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சு. ஒரு வழியா இந்த பேயோட கதை முடியுது. அதே டைம்ல நம்ம லில்லிக்கு இறந்து போட இந்த பெண் இருக்கான் இல்லையா, அவனும் இவ்வளவு சண்டை போட்டப்ப இடுப்புல ஏதோ காயம் பட்டிருக்கும் போல அந்த இல்யூஷன் தெரியுது. கூடவே நான் உன்னை தேடி கண்டிப்பா வருவேன்னு ஒரு குரலும் கேக்குது.
அதுக்கப்புறம் லில்லி சந்தேகத்துல, ஆமா நீ அந்த பேயோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அது தேடி வந்த ஏதோ ஒரு பொருளை பத்தி பேசிச்சே, அது என்ன ஏதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? மறைக்காம உண்மையை சொல்லு, உன் தாத்தா சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை நானும் படிச்சுட்டேன்னு சொல்லுவா. ஒரு தயக்கத்தோடயே தாத்தா மரண புத்தகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அம்மா இன்னைக்கு தான் அது சம்பந்தமான எல்லா திங்ஸையும் வெளியில வீசினாங்க. அட நீ சொல்றதுல நம்பிக்கை இல்லப்பா, அந்த பேய்களுக்கு தேவையான பொருள் வெளியில இருந்திருந்தா அது ஏன் இங்க வரப்போகுது? கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்பதான் நம்மாலு, ஆமா தாத்தாவோட கலைப்பொருட்கள் சம்பந்தப்பட்ட பேக் அது இன்னும் மேலதான் இருக்கு. நல்லவேளை அம்மா இன்னும் அதை எடுக்கல. சரி அப்படின்னா நேரா பரணிக்கு போயிட்டு அந்த பேய்களுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன ரகசியங்கள் மறைஞ்சிருக்குங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டா அதுங்களை அழிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். சரி அப்படின்னா அம்மா முதல்ல இங்க வரட்டும், அவங்க கிட்ட பேசி முடிவெடுக்கலாம். இதே டைம்ல பாட்டிய பெட்ல படுக்க வச்சுட்டு, அம்மா நீங்க நல்லா தூங்குங்கன்னு சொல்லும் போது, மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு, பெட்டு கடையில பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பாத்துட்டு இருக்கா இல்லையா சொல்லு, அதுக்கப்புறம் நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. அட என்ன தாய் கிழவி உன்னோட பெரிய பஞ்சாயத்தா போச்சுன்னு இந்தமா பெட்டு கடையில செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க எதுவும் இல்ல. மறுபடியும் மேல பாக்கும்போது நல்லா இருந்த தாய் கிழவி முக்காட போட்டுருச்சு. சரி பயத்துல தான் இந்த அம்மா தூங்க போயிடுச்சு போலன்னு யதார்த்தமா அம்மா வெளியில வர நினைக்கும் போது படுத்த படுக்கையா இருந்த இந்த தாய் கிழவிய பாருங்களேன், திபு திபுன்னு எந்திரிச்சு குத்த வச்சு உட்கார்ந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா கிரேஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. இப்ப அவங்களோட வாய்ஸ் தான் அந்த போர்வைக்குள்ள இருந்து கேக்குது. பாத்தியாமா நான் வந்துட்டேன், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உனக்காக தான் திரும்ப வந்துட்டு இருக்காங்க, நீ எங்க எல்லாரையும் மனசார ஏத்துக்க மாட்டியா, உங்க ஃபேமிலியில ஒருத்தரா நினைச்சுக்க மாட்டியான்னு கிரேஸை ஏமாத்துற மாதிரி பேசும்போது அந்த அம்மாவும் அதையெல்லாம் நம்பிட்டாங்க. உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறாங்க. போர்வையை விளக்கும் போது தாய் கழுவி உடம்புக்குள்ளதான் இப்ப அந்த தங்கச்சியோட பேய் இருக்கு போல. நமக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா வந்தது உண்மையாவே தங்கச்சியோட பேயா இல்லனா இந்த அம்மாவை ஏமாத்துறதுக்கு இந்த சித்து வேலையெல்லாம் காட்டுறாங்களான்னு தெளிவா தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஜன்னல் கிட்ட வரும்போது அங்க இந்த புருஷங்கார வர வந்து நிக்கிறாங்க. கதவை தரமா உன் புருஷனை வீட்டுக்குள்ள விடுன்னு தங்கச்சிக்காரி ரெண்டுக்கு முடா விட்ட போடுவா. தூளி கூட யோசிக்காம இந்த அம்மாவும் கதவை திறந்து விட்டாங்க. உள்ள வந்தவன் ஆல்ரெடி மண்டையில சல்லடையெல்லாம் வச்சிருப்பான்ல, ரத்தம் ஊத்த ஊத்த இந்த அம்மாவுக்கு முத்த மலைய புனிறான். அதே டைம்ல லில்லி வெளியில பாக்குறாங்க. அங்க இந்த நைனாவை காணோம். அதுக்கு பதிலா நாய்க்குட்டி விண்டோ கிட்ட வந்து பயமுறுத்துது. இலே ஹீரோ அந்த ஆளு போயிட்டான்னு நினைக்கிறேன், வா நாம எஸ்கேப் ஆயிடலாம். இத சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டாங்க. டே மகனே, நாம நினைக்கிற மாதிரி அந்த பேய்கள்லாம் கெட்டவங்க கிடையாது, அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அதையும் தாத்தா தான் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. தயவு செஞ்சு நீ அதை எடுத்து கொடுத்துட்டேன்னு வைய அந்த பேய்கள்லாம் அமைதியா போயிடும். அம்மா உங்க பேச்சும் நடையும் ஒன்னும் சரியில்லையே. அட அதை விட்டு தள்ளுப்பா, பேய்களை அழிக்கக்கூடிய மந்திர கத்தி அது எங்க இருக்குன்னு சொல்லு. இந்த அம்மா சொன்னதும் போதும் அங்கிருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல நைனா வேற உள்ள போந்து பித்து பிடிச்ச மாதிரி ஹீரோ லில்லின்னு எல்லாத்தையும் வெளுத்து வாங்குவான். பயந்து போன அம்மாவும், டேய் நீ என்னடா சொன்ன, என் மகனை காயப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு தேவையானது மந்திர வாழ்ல சொன்னியா இல்லையா, அப்புறம் எதுக்காக அடிக்கிற? தோடா நான் என்ன மனுஷனா, வாக்குறுதியை காப்பாத்த பேய் என்ன வேணா பண்ணுவேன்னு எகத்தாளமா பேசுது. கூடவே ஹீரோவோட தலையை கொத்தா பிடிச்சு ஹீரோயினோட சிதைக்கப்பட்ட மூஞ்சி இருக்கு இல்லையா அதுல வச்சு அழுத்துதுங்க. கருமம் கருமம், இத சும்மா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போதே வீடியோ பார்த்தா வாந்தி வர மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் அவனோட அம்மாவும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப லில்லி மட்டும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பா. கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஹீரோவோட தலை மட்டும் இந்த பக்கம் வருது. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த மந்திர வாழை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் சண்டைக்கு போயிட்டான். அப்பதான் நம்ம தலைவி கவனிக்கிறா, ஹால்ல இன்னுமே அந்த கட்டிங் மிஷின் இருக்கு. உடனே மிச்சம் மீதி ஃபியூல ஊத்தி இவன் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஆக்சுவலா பெஞ்சமினோட ரூம் அது வீட்டோட டாப்ல பரணியில இருக்கு. சோ அங்க போறதுக்காக பொறுமையா படியில ஏறும்போது பின்னாடி தாய் கிழவி வந்துருச்சு. போட்டு சொலட்டி அடிக்குதுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் வீசி கடைசியில கட்டிங் மிஷினோட பிளேடுல வச்சு இந்த புள்ளைய அழுத்த பாக்குறா. அது மட்டுமா ஒரு கையில பேனாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லில்லியோட காதல விட்டு இறக்கிட்டு இருக்கா. வழியில புள்ள கதறிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த அம்மா வேற பிரெயின் வாஷ் பண்ணி விட்டு, எம்மா கிரேஸே எதுக்கு வெயிட் பண்ற, உன் பையன் பெண்ணு இறந்து போனதுக்கு இவதானே காரணம், மிஷினை ஆன் பண்ணு, இவ தலைய ரெண்டா பொழந்துடலான்னு தாய் கிழவி ஏத்தி விடுவா. ஆனா நல்ல வேலைங்க, கடைசி நிமிஷத்துல லில்லி கீழே கடந்த ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து கிழவியோட கண்ணுல இறக்கிட்டா. கூடவே லிப்டோட சேர்த்து அந்த அம்மாவோட காலையும் கட்டி விட்டா. தர தரன்னு லிப்ட் இப்ப கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கிழவி அப்பயும் சும்மா கிடையாது. கட்டி இருக்க கைத்த அறுத்து போடாம குத்தன கண்ணாடி பீஸ வச்சு தான் காலைய அறுத்துட்டு இருக்கு. போதாத நேரத்துக்குன்னு ஹீரோவோட சோழியம் முடிச்சிட்டு இந்த நைனா வேற இவங்கள துரத்துவான். அம்மா இன்னும் முழுசா அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகல. சோ அவங்களையும் காப்பாத்திட்டு ஒரு கழிவறைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. சேஃப்டிக்காக அவங்க கைய மட்டும் கட்டி போட்டுருவா. காதுல வேற பேனாவோட மொன மாடிக்குச்சு. கஷ்டப்பட்டு அதையும் எடுக்க அப்பதான் இந்த அம்மா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, என் பையன் பெண்ணு இறந்து போனதுக்கு நீதான் காரணம், அவன் தங்கமான பையன் தெரியுமா. லில்லியால இதை ஏத்துக்கவே முடியல. தான் இடுப்புல இருக்க காயத்தை காட்டி, இது என்னன்னு தெரியுதா, உன் பையன் தான் கொடுத்தான், நீங்க நினைக்கிற மாதிரி
மாதிரி அவன் ஒண்ணு அவ்வளவு நல்லவன் கிடையாது. அதுக்காக அவன் இறந்து போயிட்டான்னு நான் சந்தோஷப்படவும் இல்ல. எனக்கும் கஷ்டம் இருக்கு. நீ புள்ள வளர்த்த லட்சணமே சரியில்லைன்னு அம்மாவை கழுவி ஊத்திட்டு கட்டிங் மிஷினை வச்சு இந்த பில்டிங்கோட டாப்ல ஓட்டைய போட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த அம்மா உடம்புக்குள்ளேயும் அந்த பேய் வந்துருச்சுங்க. அலேக்கா ஆளை தூக்கி வீசிட்டு இருக்கா. நம்ம ஆளு கிடைக்கிற கல்லு பீஸ் எல்லாம் எடுத்து கபாலத்தை உடச்சு விட்டா. பேய் சும்மா இருக்குமா? கழுத்துல ஒரு கவரை மாட்டி தலைகளா செவுத்துல நடந்து இந்த புள்ளைய அப்படியே தொங்க விடுது. நல்ல வேலை நம்ம ஆளு கையில ஒரு சின்ன ரேசர் மாடி இருக்கும். வசக்குன்னு தாடியை ஷேவ் பண்ற மாதிரி அந்த அம்மா மூஞ்ச புடிச்சு இழுத்து விட்டா. வழிதாங்க முடியாம லில்லிய விட்டதுமே இவ திரும்ப அந்த கட்டிங் மிஷினை கையில எடுத்துட்டா. கழுத்துல ஒரு விட்டு இடுப்புல ஒரு ஏத்து. அவ்வளவுதான், அந்த அம்மா அங்கனக்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. கிடைக்கிற சின்ன கேப்ல திபு திபுன்னு ரூஃபோட மேல ஏறி வந்தவ தாத்தாவோட அந்த பரணிக்குள்ள வந்துட்டா. பேய்கள் சொன்ன மாதிரி அந்த மந்திர கத்தி எதுக்குள்ள இருக்குன்னு தெரியாம ஒவ்வொரு பேக்கையும் குட்டி வெப்பன்ஸ தேடிட்டு இருப்பா. அப்ப ஒரு பேக் ஃபுல்லாவே சின்ன சின்ன கத்தி எல்லாம் கிடைக்குது. கொடுமைக்குன்னா அதுக்குள்ளேயே இந்த ஹீரோவும் பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இவ போட்டு வச்ச ஓட்ட வழியா வெளியில வந்துட்டு இருக்கான். நம்மால சும்மா இருப்பாளா? உயிர் பயத்துல கிடைச்ச வெப்பன்ஸ ஒன் பை ஒன்னா அவ உடம்புல குத்திட்டு இருக்கா. ஏன்னா உண்மையான கத்தியா இருந்தா அதனால இந்த பேய்கள் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கதான் இப்படி பண்ணுவா. முதல் 2-3 கத்தியில எதுவும் ஆகல. ஆனா கடைசியில ஒரு மரக்கட்டையால செய்யப்பட்ட கத்தி இருக்கும். அதை வச்சு குத்தும் போது இந்த ஹீரோ பையில பாருங்க அப்படியே சுருண்டு அங்கனக்குள்ளேயே அழிஞ்சு போயிடுவான். சோ அப்படின்னா பேய்களை அழிக்கக்கூடிய மந்திர கத்தி இதுதாங்க. ஆனா பிரச்சனை மட்டும் இன்னும் முடியல. அம்மாவும் நைனாவும் இன்னும் உயிரோடத்தான் இருக்காங்க. தப்பிச்சா போதும்னு லில்லி அங்க இருக்க ஜன்னல திறந்த வீட்டோட மேற்கூரைக்கு வந்துட்டா. தடுமாறி கையில இருந்த கத்தி வேற தரையில போய் குத்தி நிக்குது. வேக வேகமா கட்டிங் மிஷினை தூக்கிட்டு அங்க இருக்க சிம்னிக்குள்ள இறங்கி வந்து பாதியிலேயே ஸ்டாப் ஆயிட்டா. பின்னாடியே இந்த அம்மாவோட பேயும் வரும். தலைவி சும்மா இருப்பாளா? மிஷினை ஆன் பண்ணி விட்டு செங்குத்தா வச்சுட்டா. அவ்வளவுதான், அந்த அம்மாவோட தலைய துண்டாகி அவங்க சொல்லி முடிஞ்சு. கட்டம் கடைசியா நயனாவோட பேயும் வரும். டைரக்டா மிஷினை அந்த பையலோட நடு மண்டையிலேயே வச்சுட்டா. ரெண்டா பொளந்து போயிடுச்சு. ஆல்ரெடி இவங்க இருக்கக்கூடியதோ ஹால்ல ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லா அந்த பேய்கள் ஃபியூல் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கோம்ல, அதனால லைட்டா கொளுத்தி விட்டதுமே நயனாவோட சோலி முடிஞ்சு. வெளியில வந்த கடைசியில இந்த மேக்ஸ் நாய் இருக்கும். அதையும் மந்திர கத்தியால சோலியை முடிச்சு விட்டா. அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்புக்குள்ள இருந்த இவளோட புருஷங்காரன், அதாவது அந்த பெண்ணோட பேய் வருது. உயிருக்கு பயந்து நம்மால நேரா காட்டுக்குள்ள ஓடுவா. அப்ப ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள வந்து மாட்டிப்பா. ஓட வழி இல்லாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த பெண்ணோட பேய் வர விஷயம் தெரியுது. கிட்ட மட்டும் வரட்டும், கத்திய வச்சு அவனோட கதையை முடிக்கலான்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அப்படியே ஆப்போசிட்ல இருந்து லில்லிய பிடிச்சு வெளியில வீசிட்டான். தடுமாறி நம்மால அங்க இருக்க ஒரு சின்ன குழிக்குள்ள விழுந்துட்டா. ஒரு பக்க கால்ல வேற கூர்மையான கம்பி குத்தி போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா கான்கிரீட் மிஷினும் ஆன் ஆகுது. உள்ள இருந்து கலவைக்கான லிக்விட் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. மனுஷன் தொட்டான்னு வைங்களேன், சதையெல்லாம் அப்படியே கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு அவ்வளவு சூடா இருக்கும். இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு கால்ல குத்தி இருந்த அந்த கம்பியை புடுங்கி போட்டுட்டு மேல போலான்னு நினைக்கும் போது இவ அங்க இருக்க கேபிளை இழுப்பா பாருங்க. மறுபடியும் ஒரு ட்ரில்லிங் மிஷின் கையில வந்து மாடுது. அதாவது டெமாலிஷனுக்கு பயன்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மிஷின். பேய அலேக்கா அங்க இருக்க குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு மிஷினை டைரக்டா அதோட உடம்புல இறக்கிட்டா. சின்ன சின்ன உடல் பாகங்கள் உடைஞ்சு அது அப்படியே அந்த தார் போடக்கூடிய கலவைக்குள்ளேயே லாக் ஆயிடும். சரி, இப்பயாச்சும் பிரச்சனை முடிஞ்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஹீரோயின் தப்பிக்க போற கடைசி நிமிஷத்துல கால் மேலேயே அந்த பேய் ஒரு கத்தி இறக்குது. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல ஹீரோயினோட கைக்கு திரும்ப அந்த மந்திர கத்தி கிடைக்க பென்னோட கழுத்துலயே இறக்கிட்டா. இலூஷன்ல நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு பென் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இவளுக்கு அதெல்லாம் போய் இந்த பேய் தன்னை ஏமாத்த பாக்குதுன்னு நல்லா தெரியும். அதனால அந்த பேயோட பேச்சுல மயங்காம அது மூஞ்ச அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி உடைச்சு மொத்தமா அழிச்சு மறுபடியும் தாறு கலவைக்குள்ளேயே தள்ளி விட்டா. கடைசியில தப்பிச்சது நம்ம ஹீரோயினும் அந்த மந்திர கத்தியும் மட்டும்தான். சில மணி நேரங்களுக்கு அப்புறமா அங்க வந்த போலீஸும் ஆம்புலன்ஸும் நம்ம லில்லிய காப்பாத்துறாங்க. அண்ட் இன்னொன்னு, பேச்சுவாக்குல கேரக்டர்ஸோட பேரை மாத்தி சொல்லி இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா படம் ஆன்லைன்ல வந்ததே 11 மணிக்கு அவசரமா தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு சில தவறுகள் நடந்திருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. இவளை காப்பாத்தினவங்களும் என்னாச்சு உன்னை இந்த மாதிரி பண்ணதெல்லாம் யாருன்னு கேட்கும்போது வேற யாரு, என் முன்னாள் புருஷன் சொல்லிட்டு படார்னு கண்ணை திறக்கிறா. அவரோட ஒரு பக்க கண்ணு எக்ஸாக்டா பேய் மாதிரியே இருக்கு. அப்படின்னா அந்த பேய் இன்னும் நிரந்தரமா அழியல, இன்னும் இந்த லில்லி உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.